கட்டினது தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின சர்ச்சு தான் இந்த சர்ச்சு. பாருங்க. தங்கத்தினால் செய்த அரண்மனைகளில் இருந்து பார்க்கையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை கோலம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை கொடுத்தீராய். துதி கன மகிமை யாவும் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. சுமார் 200 வருடங்களுக்கு முன்பாக தான் கிறிஸ்தவம் இந்த இந்தியாவிற்கு வந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் ஆன பதிவுதான் இது. இப்போ நான் நிற்கிற இடம் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர் தோமா 2000 வருடங்களுக்கு முன்பாக, அதாவது கிபி 63 இந்தியாவிலே, அதுவும் இந்த குமரி மாவட்டத்திலே இந்த தேவாலயத்தை கட்டியிருக்கிறார். அந்த இடத்திற்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இது ஒரு வரலாற்று நினைவு சின்னம். பாருங்க, இடத்துல போட்டு மை லார்ட் அண்ட் மை காட் அப்படி சொன்ன ஒரு சீசன் வந்து கட்டியதுதான் இந்த சிற்றாலயம். இந்த தேவாலயம் அனைத்துமே ரோமாவினாலே கட்டப்பட்ட தேவாலயம். இது யாருமே ரொட்டிக்காகவும் உணவுக்காகவும் பணத்திற்காகவும் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை போதித்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இப்படி என்கிற ஒரு உன்னதமான போதகத்தை இந்தியாவிற்கு அனுப்பினதால்தான் கிறிஸ்தவம் இந்தியாவிற்கே வந்தது. இந்த ஆலயமானது பழைய ஏற்பாட்டு காலத்திலே உள்ள இஸ்ரவேல் மக்கள் கட்டின தேவாலயம் போன்ற அமைப்பினை உடையது. முகப்பிலே மகா பரிசுத்த ஸ்தலமும் திரைச்சிலையும் பரிசுத்த ஸ்தலமும் சபை மக்கள் இருக்கக்கூடிய இடமும் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் நடுப்பகுதியிலே ஒரு விளக்கு இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார் என்பதை பறைசாற்றும் விதமாக எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலயம் தோமாவினாலே கட்டப்பட்டதாக இருந்தாலும் புனரமைக்கப்பட்ட காரணத்தினாலே பிற கற்களும் சேர்ந்து அமைந்துள்ளது. அந்த கற்களை பார்க்கும் பொழுது கூட இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தினார் என்பதை பறைசாற்றும் விதமாகவே அங்கங்கு சிகப்பு கலரிலே இரத்தம் தெளிக்கப்பட்டதை போல இந்த கற்களினுடைய டெக்ஸ்டர் அமைந்துள்ளது. பழைய கல்லை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு அவருடைய சதைகள் பீக்கப்பட்டதை விளக்கும் வண்ணமாக சற்று கடினமான ஒன்றாக
தெரிகிறது. முழுவதும் கற்களாலான பேப்டிஸ்மல் ஃபாண்ட் ஒன்றும் இந்த ஆலயத்திலே உள்ளது. 2 வகையான கற்கள் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது. பழைய காலத்திலே தோமா காலத்திலே கட்டப்பட்ட கற்களும் புனரமைக்கப்பட்ட கற்களுமாக தெரியும். தேவாலய திரைச்சிலை ஒன்று உள்ளது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததை எல்லோருமே நம்புவார். ஆனால் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததை நம்புவதற்கு தான் அதிகமாக கஷ்டப்படுகின்றனர். அது மட்டுமல்லாமல் அவர் சிலுவையில் தான் அறைந்து கொல்லப்பட்டார் என்பதற்கான இன்னொரு சம்பவம் இந்த சிற்றாலயத்தில் இருக்கிறது. இந்த சிலுவை, கற்சிலுவை, தோமா அவருடைய சொந்த கையினாலே கார்விங் செய்யப்பட்ட சிலுவை. பாருங்க, ஒரு அடையாளமாக இதை அவர் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த கற்கள் எல்லாமே தோமா கட்டப்பட்ட காலத்திலே உள்ள கற்கள். இந்த தூண்கள் எல்லாவற்றையுமே பாருங்கள். இந்த வாசலை பாருங்கள். இந்த வாசலானது குனிந்து செல்லும் வகையிலே இடுக்கமாகவும் சிறியதாகவும் அமைந்துள்ளது. மட்டுமல்லாமல் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களை அதிகமாக நேசித்தார். அதனால்தான் தமிழ் வேதாகமத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த இரண்டுமே நம்மீது வைத்த அளவு கடந்த அன்பினாலே இயேசு கிறிஸ்து நமக்கு அருளிய ஈவு. தோமா என்கிற சீசன் ஒரு சாதாரண சீசன் கிடையாது. அவன் மிகவும் சந்தேகப்படுகிற ஒரு ஆளாகத்தான் இருந்தான். அவனுக்காகவே சொல்லப்பட்ட இந்த வசனம், Blessed are those that have not seen and yet have believed. கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாது விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு தன்னுடைய வாயினாலே அறிக்கையிட்ட ஒரு வசனம். அப்படிப்பட்ட ஒரு சீசன் வந்து இந்தியாவிலே பரப்பப்பட்ட ஒரு மதம் தான் கிறிஸ்தவம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்னைக்கு நிறைய பேர் போதை வஸ்துக்களினாலும் தற்கொலைகளினாலும் அநேகர் தங்களுடைய ஆத்ம வாழ்வை இழந்து கொண்டு தங்கள் உயிரை மாய்த்து கொண்டு நரகத்திற்கு நேராக செல்கின்றனர். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்தியாவில் உள்ள நம் மீது வைத்த அன்பின் காரணமாக அவருடைய சீசன் தோமாவை இந்த உலகத்திற்கு, இந்த இந்தியாவிற்கு அனுப்பி நமக்கு சுவிசேஷத்தை கேட்கும்படி செய்தார். திருவிதாங்கோடு அறப்பள்ளி ஆலயத்திலே வேதாகமத்தில் உள்ள சில மரங்களும் ஆலயத்தை சுற்றி வளர்க்கப்பட்டு வருகின்றன. அத்திமரம், கருங்காலி மரம், கேதுரு மரம், ஒலிவ மரம். ஆலயத்தின் பின்புறத்திலே தோமாவின் உருவம் கல்வெட்டாகவும், தோமா இறந்ததற்கு ஆதாரமாக ஒரு கல்வெட்டாகவும் 2 கல்வெட்டுகள் பதியப்பட்டுள்ளன. ஆலயத்தின் வெளிப்புறத்தில் இருந்து பார்க்கும் பொழுது ஆலயத்தினுடைய பழைய கற்களும் தற்போது கட்டிய கற்களுமாக உள்ளன. அது மட்டுமல்லாமல் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கற்பாண்டங்களும் உள்ளன. 2000 வருடம் பழமையானது. அது மட்டுமில்லாமல் தோமா பற்றிய ஒரு சின்ன கல்வெட்டு இதற்கு பின்பாக உள்ளது. இங்க பார்க்கலாம், தோமாவுடைய சிற்பம், அது கூடயே ஒரு சின்ன கல்வெட்டும் அந்த கல்லிலே பதிந்துள்ளது. அதுல ஒரு வசனம் போட்டுக்குது பாருங்க, Blessed are those that have not seen and yet have believed. திதிமு எனப்பட்ட தோமா கிறிஸ்துவுக்கு பின்பு 72வது ஆண்டிலே அவர் இறந்ததாக இந்த இடத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்தியாவிலே கிறிஸ்தவம் ரொட்டிக்காகவும் பணத்திற்காகவும் ஆங்கிலேயர்களால் பரப்பப்பட்ட மதம் என்று யாருமே சொல்ல வேண்டாம். அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நேரடியாக நீங்க என்ன செய்யுங்க, இந்த இடங்களை பாருங்கள், வரலாற்று நினைவு சின்னங்களை பார்த்தீர்களானால் உங்களுடைய மனம் கண்டிப்பாக மாறும். திருவிதாங்கோடு அறப்பள்ளி என்னும் இந்த சிற்றாலயம் தமிழ்நாட்டிலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலுக்கு அருகில் திங்கள் நகர் என்ற ஊரின் அருகிலே திருவிதாங்கோடு என்னும் ஊரில் அமைந்துள்ளது. கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை சுற்றுலாவிற்காக எங்கெங்கெல்லாமோ கூட்டி செல்கிறோம். அவர்களுக்கு 2000 வருடங்களுக்கு முன்பாகவே கிறிஸ்தவம் இந்தியாவை வந்தடைந்தது என்பதற்கு ஆதாரமான இந்த சிற்றாலயத்தையும் காண்பிப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.